எல்லாமே நாங்க இந்த விபூதியில இருந்து ஒரிஜினல் விபூதி சாஸ்திரப்படி செய்யறது, ஜனங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் செய்யறது, கோபூஜை ஃப்ரீ, எல்லாரும் சமம். இங்க எப்படி காஞ்சி மகாபிரியர் முன்னாடி பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசமும் கிடையாது. அவர்கிட்ட நல்லவனும் கெட்டவனும் கூட நல்லவனுக்கு அவருக்கு முன்னால் கெட்டவனுக்கும் நல்ல செய்ய அவனை நல்லவன் ஆக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாரு ஒழிய கெட்டவன் ஒன்றும் சபிச்சிட மாட்டாரு. அப்படிதான் எத்தனையோ பேர் அவர்கிட்ட கெட்டவனா போய் நல்லவனா ஆனவன். அதனால அதே மாதிரி இங்க பணம் யார் பணம் கொடுக்கறான்னு பாக்குறதோ, பணம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, பணம் கொடுக்கறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இங்க கிடையாது. இங்க டெய்லி வரவங்க, அடிக்கடி வரவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. வாரம் வரவங்க இருக்காங்க, வாரத்துல ஒரு நாள் வரவங்க, டெய்லி வரவங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி வரவங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரவங்க. அப்புறம் சாதாரணமா எல்லாரும் இந்த மாடை பத்தி, பசுக்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு பசுவுக்கு கண்ணு போட்டுட்டு அந்த பசு இறந்து போயிடுச்சுன்னா அந்த கண்ணுக்கு மற்ற மாடுகள் பால் ஊட்டாது. இது விவசாயிகள் பசு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பசு கண்ணு போட்ட பசு இறந்துட்டுனா கூட அந்த கண்ணை கொண்டு வந்து இங்க விட்டுருவாங்க. அதுக்கு எங்க மாடுகள்லாம் பால் ஊட்டும். அதே மாதிரி சுட்டு வட்டாரங்கள்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி மாடு அனாதையா இருந்ததுன்னா எங்களுக்கு போன் வரும், நாங்க போய் காப்பாத்திட்டு வருவோம். அது உயிர் பசு இருக்கும். இது மாதிரி பல அற்புதங்கள். அது மாதிரி வெள்ளிக்கிழமை அதோடும் இந்த கோபூஜை நடக்கும். அது எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாருமே பூஜை பண்ணலாம். அதுல இன்னும் பணக்காரன் ஏழை, பணம் கட்டுறவன் கட்டாதவங்க ஒண்ணுமே கிடையாது. எந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது. எல்லா இந்துக்களும் இல்லை, இந்துக்கள் இல்லாதவங்க கூட பூஜை பண்றான். எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அது மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை, அது சமுதாயம் நாடு எல்லாமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விசேஷமான கூட்டு பிரார்த்தனை. அது இந்தியாவிலேயே வேற எங்குமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை இங்க உண்டு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு கலசம் வச்சு பூஜைக்கு நடுவில் எல்லாரும் அவங்க சொந்த பிரார்த்தனைகளை அந்த மந்திரத்திலேயே வந்துடும். எல்லா பிரச்சனைகளும் அதுல வந்துடும். நீங்க சொன்னாலும் சொல்லட்டும், அவங்க என்ன பிரச்சனை வராங்களோ அது இருக்கும் அந்த மந்திரத்துல. அது தவிர அவங்க அந்த பிரச்சனைய பேர் போடாத அதை எழுதி அந்த கலசத்துல போட்டுருவாங்க. அத எல்லாரும் சேர்ந்து 18 வாட்டி ஓம் சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. பூஜை பண்றது தவிர தமிழ்ல இது ஒரு அற்புதமான விஷயம். வாரம் புதுசா ஆளுங்க பிரார்த்தனை பண்ணி 2 வாரம் 3 வாரம் பரிசு எடுத்து நடக்க முடியாத விஷயங்கள்ல நடந்துடுவாங்க. பல விஷயங்களை நாங்க பகிர்ந்துக்க முடியாது, விளம்பரப்படுத்த கூடாது. எங்களுக்கு என்ன காஞ்சி பேர் சொன்ன மாதிரியே விளம்பரம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அது நாங்க எல்லாத்துமே அது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவர் வழி காட்டுறாரு. எங்களை கையை பிடிச்சு அவர் கூட்டிட்டு போறாரு. சார் வணக்கம் சார். சார் காஞ்சி மகாபிரிவா மூலமா பாத்தீங்கன்னா விஸ்வமத்துல கோஷாலை ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும். பட் அதோட பூர்வீகம், அது எப்படி ஆரம்பிச்சாங்க, அதோட பயன்பாடு மக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றது மக்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தமிழகம் பூரா நூற்றுக்கணக்கான கோசாலைகள் இருக்கு. சாதாரண கோசாலைன்ற கான்செப்ட் என்னன்னா, நவீன காலத்துல விவசாயிகள் பசுவை கைவிட்டதுனால மெக்கானைசேஷன்ங்கிற மிஷின்களை உபயோகித்து பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கோசாலையை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கோசாலை இருந்தா கூட எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய காஞ்சி மகாபெரியவர் அவரே ஒரு இடத்தை வாங்க சொல்லி உருவாக்கின ஒரே கோசாலை இதுதான். 1962 இந்த பக்கமா ஒரு பாத யாத்திரையா போகும்போது இது ஒரு ரெட்டியாருக்கு சொந்தமான இடமா இருந்தது. கொஞ்சம் பனை மரங்களும் ஒரு 4-5 பசுக்கள் இருந்தது, ஒரு குட்டை இருந்தது. அவரு அந்த கரெக்டா அந்த சாயங்காலம் 6 மணி சூரிய அஸ்தமிக்கிற நேரம், காலையில உதிக்கிற நேரம் அனுஷ்டானம் பண்ணுவாரு. குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு திவ்ய ஸ்நானம் பண்ணிட்டு உடனே அந்த டைம் இந்த தாண்டி போகும்போது நேரம் உள்ள வந்தாரு. இந்த குட்டையில குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணாரு. ஜபத்தவங்கள் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. அது 1962. அதுக்கப்புறம் சென்னைக்கே வரல. ஆனால் 15 வருஷம் கழிச்சு 77ல
இப்ப சில பக்தர்களை கூப்பிட்டு இந்த இடத்த அடையாளம் சொல்லி இந்த இடத்த வாங்குங்க, ஒரு மாதிரி கோசாலையா மக்கள்கிட்ட எதுக்காகவும் பணமே கேட்கக்கூடாது, அவங்களா கொடுத்தாதான் வாங்கிக்கணும், பணத்துக்காக நடக்கக்கூடாது, எல்லாம் கோயில்படி சாஸ்திரப்படி நடக்கணும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்கூடாது, எந்த கமர்ஷியல் நோக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. ஒரு இடத்த போய் வாங்குன்னு சொல்லி சொல்றாரு, எப்படி ஒருத்தர் போய் நீ விற்கிறான்னு சொல்லி கேட்க முடியும்னு யோசிச்சுட்டா அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றது பக்தர்கள். உடனே அந்த ரெட்டியார்கிட்ட போனாக்கா இந்த மாதிரி காஞ்சி மகாபெரியவர் வாங்க சொன்னாலும் உண்மையாவே அந்த ரெட்டியார் வந்து அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த இடத்த விற்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. வாங்கிட்டு அப்போ அவர் கண்டிஷன் போட்டாரு, 1977 மகாத்மா காந்தியுடைய நேரடி சீடரான தாலுபாய் பிரபுதாஸ் பட்வாரின்னு சென்னையில கவர்னரா இருந்தார். பிரதமரா மொரார்ஜி தேசாய் இருந்தார். அவங்க எல்லாம் காந்தியவாதி, காந்தியுடைய நேரடி வாரிசுகள், நேரடி உண்மையா ஒரிஜினல் காந்தியுடைய ஒரிஜினல் சிஷ்யர்கள். அந்த அவரை வச்சு இதை ஓபன் பண்ண சொல்லி இதை வந்து ஒரு மாடல் கோசாலையா சாஸ்திரப்படி நடக்கணும், பண நோக்கமே இருக்கக்கூடாது, ஜனங்களா பணம் கொடுத்தாதான் வாங்கிக்கணும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்கூடாது, எல்லாமே இதா நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வரல அது அப்படியே நடக்குது. ஆனா நாங்க நடத்தவும் சொல்ல முடியாது, பல மிராக்கிள்ஸ் 50 வருடங்களாக அதெல்லாம் நடக்குது, அவரே நடத்துறாரு, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான் சொல்லணும். கண்டிப்பா உண்மை சார். ஏன்னா நாங்களே பல விஷயம் பார்த்திருக்கோம் சார். இந்த ஆரம்பத்துல எத்தனை பசுமாடுகள் இருந்து அவரு எவ்வளவு பேர் பராமரிச்சிருக்கீங்க சார்? அவரு முதல்ல 4 மாடு கொடுத்து இதை ஆரம்பிக்க சொன்னார் இந்த இடத்த. அந்த 4 மாடு அப்புறம் அது பெருகி இன்னைக்கு வந்து இங்க ஒரு இங்க இருக்கிறதுலாம் தாத்தா பாட்டி, 90 100 இருக்கு, தாத்தா பாட்டி தான். இதுல வந்து யாராவது வெட்டுக்கு கொடுத்துட்டாக்கா புச்சர் ஹவுஸ்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து வைக்கிறது தான். இனிமே கண்ணு போடாது, பால் கறக்காதுன்னு முடிவு பண்ணி அவங்க வெட்டுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு தகவல் வந்தோடனே நாங்க பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்து காப்பாத்தி வச்சா, அது மாதிரி வயசானது இந்த இடத்துடைய ஆன்மீக பலம் காரணமா, காஞ்சி மகாபெரியவருடைய இது காரணமாக அது வந்து சரையாகி கண்ணு போட்டுரும். அப்படி போட்டதுதான் அந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் புள்ள பொண்ணு பேரன் பேத்திலாம் வெளியில 9 இடத்துல இருக்கு. இதெல்லாம் தாத்தா பாட்டி, புள்ள பொண்ணு பேரன் பேத்தி இது கண்ணு போட்ட உடனே முதல் கண்ணு இருந்து வயசான உடனே 2வது கண்ணு போட்ட உடனே முதல் கண்ணை வெளியில ஏறணும். ஏன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி வயசாயிடுச்சுன்னா வெளியில போவோம், வீட்லயே ஓய்வா இருப்பாங்க. ஆனா பேரனும் பேத்தியும் அது தாத்தா பாட்டி பக்கத்துலயே உட்கார வச்சிருந்தா தாத்தாவுக்கு முன்னாடி அவன் கிழவன் ஆயிடுவான். அதனால இந்த மாடுகள் சின்ன வயசுல இருந்துச்சுன்னா வெளியில 9 இடத்துல கிராமங்கள்ல அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு, ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி வெளியில வச்சிருக்கோம். இங்க யாரெல்லாம் பணம் கட்டுறாங்களோ ஜனங்க, அந்த படத்துலதான் அங்க நடக்குது. இங்கே நடக்குது, அங்கே நடக்குது. இது ஆரம்பிச்சு 9 இடத்துல இப்போ 9 இடத்துல இதனுடைய குழந்தைகள் இருக்கு, புள்ள பொண்ணு பேரன் பேத்தி. ஆனா இத பார்த்துட்டு இதனுடைய ஆன்மீக பலம் காரணமா நாம ஒரு கோசால ஆரம்பிக்கிறோம்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்திலுமே குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 4-5 பேர் கோசால இங்க இருந்து ஒரு மாடு கொண்டு போய் ஆரம்பிச்சாங்க. அது வளர்ந்து பெருசா இந்த கோசாலையுடைய குழந்தைகள் தமிழ்நாடு பூரா இருக்கு. சூப்பர் சார். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 300-400 கோசாலைகள் இருக்கு, அத்தனையில எங்க குழந்தைகள் இருக்கு. சூப்பர் சார். இங்க மந்திராலயம் வரலையும் போயிருக்கு. மந்திராலயத்துல ஒரு துங்கபத்ரா நதி வெள்ளம் வந்து 1000 மாடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு மந்திராலயத்துல. அப்போ அவங்க வந்து 1000 மாடுகளை திரும்பி ரீப்ளேஸ் பண்ணா யாரெல்லாம் டொனேட் பண்றாங்களோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு இது பண்ணா, அகில இந்திய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய புள்ளிகள்லாம் அவங்களுக்கு யாரோ சொல்லிருக்காங்க, காஞ்சி மகாபெரியவரே ஆரம்பிச்ச கோசாலை இங்க இருந்து ஒரு மாடு கொண்டு போனா சீக்கிரம் முடியும், 1000 மாடு கொண்டு வந்து நாட்டு மாடா கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் கஷ்டமான விஷயம், எவ்வளவு நாள் எடுக்குமோ அப்படின்னு. அது என்னன்னாக்க இங்கேருந்து அவங்க சென்டிமெண்டா வந்து முதல் மாடு இங்கேருந்து கொண்டு போனாங்க. இங்கேருந்து முதல் மாடு கொண்டு போன இது 3-4 வாரத்துக்குள்ள பல இடங்கள்ல இருந்து 1000 மாடுகள் வந்து சேர்ந்து. சூப்பர் சார். சார் இது ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லு இருக்கும், அதுக்கான தீனி எல்லாம் கிடைக்கும். இப்ப சிட்டில வந்து எப்படி சார் இது இவ்வளவு மாடுகளுக்கு எப்படி சார் இவ்வளவு தீனி? அதான் அது ஒரு அற்புதம்.
யாரோ கொண்டு கொடுக்குறாங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. கிராமங்கள்லயே பசுவுக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில கோசாலைகள் மூடிடுறாங்க. ஆனா இங்க வேலைக்கு ஆள் கிடைக்கல. எங்கேயும் 30 பேர் வேலை செய்யறதுக்கு 8 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், பூஜை புனஸ்காரம் சாமிக்கு பண்றது எல்லாத்துலயும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயுதம், பவர்ஃபுல்லான பூஜை முறை என்னன்னு கேட்டா, மலைபெரியவர் சொல்லிருக்காரு, உழவாரப்படி சிரமதானம், உடல் உழைப்பு. அந்த உடல் உழைப்பினால ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் வெளியில போகும்போது அதிக ஆன்மீக பலன், அதிக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் பலம், மனோபலம், ஆன்மீக பலம் 3 கிடைக்குது. அதனால நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவங்க எல்லாம் காலையில இது வேலைக்கு போறதுக்கு மாதிரி எழுந்தோடனே 6 மணிக்கு வருது, 5 மணிக்கு வருது, வந்து 2 மணி நேரம் இங்க வேலை செய்யிட்டு போறது. வேலைக்காரங்க செய்ய வேண்டிய மாதிரி அவங்க செய்யறதுனால அப்படி இங்க நடக்குது. லேடிஸ் நிறைய வராங்க. குழந்தைகள் 8 வயசு பையன் ஒரு பெரிய ஆளுங்கெல்லாம் செய்யற வேலை இங்க செய்யலாம். காலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பல நாள் பார்க்கலாம். சின்ன பையன் ஒரு 4 தெரு தள்ளி இருக்கான். காலையில நீங்க வந்துருவான், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்வான். பெரிய ஆளுங்களே செய்ய முடியாத அளவுக்கு வேலையை அவன் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்துருவோம். உலகத்திலேயே நீங்க இந்தியாவிலேயே இந்த அங்க பிரவேசம்ங்கிறது நீங்க 2 இடத்துலதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு திருப்பதி, இன்னொன்னு குருவாயூர். வேற எங்கேயுமே அங்க பிரவேசம் கிடையாது. அந்த அங்க பிரவேசம்ங்கிற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நேர்த்திக்கடன் முறை இங்க இருக்கு. இங்க காலையில 5:30 இருந்து 6 மணிக்கு வந்து அங்க பிரவேசம் பண்றாங்க. அதுல பலன் கிடைக்குது. இந்த பணமே செலவு பண்ணாம எல்லாத்துக்குமே பரிகாரம். உங்கள் பிரச்சனை, உடல் பிரச்சனையோ, மன பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, ஆரோக்கியமோ, பித்திருக்களோ, உறவு பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது. எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. நாங்க அதை விளம்பரப்படுறது கிடையாது. ஆனா அவங்க வந்து கேட்கும்போது கரெக்டா கைட் பண்ணுவோம். சூப்பர் சார். எங்கேயாவது ஜோசியர்கிட்ட யார்கிட்டயா போனாக்கா நிறைய செலவான விஷயங்களை சொல்லுவாங்க. இங்க வருவாங்க அவங்க இதை பண்ணணும்னு. நீங்க எப்படி பண்றீங்க, வசதி இருக்கா, இல்லைங்க கடன் வாங்கி பண்ணணும், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், கடன் வாங்க பண செலவே இல்லாம இந்த 3 விஷயம், அங்க பிரவேசம், இந்த உடல் உழைப்பு கொடுங்க, சிரமதானம், இதுலயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி 2-3 விஷயம் சொல்லுவோம். செலவே இல்லாத பலன் கிடைச்சிருது. ராமர் தன் வாழ்க்கையில அஸ்வமேத யாகம் ஒரு முறைதான் பண்ணார். ஆனால் காஞ்சி மகாபெரியவருடைய அருள்வாக்குப்படி ஒவ்வொரு முறை வந்து இது மாதிரி மாடுக்கு உழவார பணி செய்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் அப்படின்னு மகாபெரியவர் சொல்றாரு. சூப்பர். உடல் உழைப்பு கொடுக்கறது அவங்க பவர். 50 ஆண்டு காலமா தொடர் சேவை, தொடர் பங்களிப்பு. இந்த கோஷாலாக்கு மக்கள் எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணா நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? நீங்க கொடுத்த விஷயம் தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு பாக்கியம் இருந்தா பண்ணுவீங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அதை புரிஞ்சுக்கலனாக்கா அது ரொம்ப உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு வந்து தெரியும், இப்ப சமீப காலத்துல சந்திக்கும் போது இது வெஸ்மாபுரம், இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல அசோக் நகர் இருக்கு. 50 வருஷமா அசோக் நகர்ல இருக்கிறவன் ஒருத்தர், 2 குடும்பம் 50 வருஷமா இங்கதாங்க இருக்கு, அந்த கோசாலை இங்க இருக்குது தெரியலன்னு போன வருஷம் சொன்னான். இது மாதிரி ஒரு 30-40 கேஸ். உனக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்தது நான் சொன்னேன். கண்டிப்பா. ஏன்னா இது சின்ன சந்தா இருக்கு, அதனால அப்படியே மெயின் ரோட்லயே போய் ராஜபாட்டிலே போயிட்டு வந்துடுறாங்க. ராஜபாட்டில போயிட்டு வந்தா சௌரியமா போயிட்டு வரலாம். ஆனா உனக்கு நல்ல நேரம் போயிட்டு வரும். எப்படி பங்களிப்புனாக்கா நீ எப்படி ஈடுபட்டுக்கிறியோ நீ உனக்கு அனுபவம் தெரியும். இது ஒரு தவச்சாலை. இந்த ஜிம்முக்கு போறாங்க இளைஞர்கள் பணத்தை கொடுத்து ஜிம்ல போய் உடம்பை கெடுத்துக்கலாம். இங்க வந்து அந்த ஜிம்ல செய்யற 1/2 மணி நேரம் வேலை செய்து பாரு, 6 மாசம் கழிச்சு என்கிட்ட வா. நான் சொன்னது பொய்யா நிஜமா நீயே பார்த்துக்கோ. அவ்வளவு சிந்தனையா எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சார். அது மகாபெரியவருடைய அனுகிரகம். ஏன்னா நான் 6 வயசுல இருந்து அவரை பார்த்தே வளர்ந்தேன். பல அனுபவங்கள், அவர் பலது பேசி கண்ணு முன்னாடி அவர் நடந்தது, அவர் கூட நடந்து போகிற பாக்கியம் கிடைச்சது. ஒரு ஆற்றுல குளிக்கும் போது அவர் அப்படி 5 அடியில அவர் குளிக்கும் போது நானும் குளிக்கிற பாக்கியம் கிடைச்சது. எல்லாம் எங்க அம்மா அப்பா பண்ண
கண்டிப்பா கண்டிப்பா. அவர் அந்த மாதிரி ஒரு தொழில் பார்க்க முடியாது. அவர் 33 தெய்வங்களுடைய சொருவம். அவரை பத்தியே பல அனுபவங்கள் நான் இங்க சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்பப்போ ஒன்று சொல்லியிருக்கேன். எடுக்க சுரங்கம் மக்களுக்கு புரிஞ்சுக்க தெரியும். அந்த 8 வால்யூம் 8000 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை நீ கெட்டியா பிடிச்சிட்டு போ, யாரா இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்ளமும் சொல்லலாம். கண்டிப்பா சார். முழு நம்பிக்கை. ஆனா இங்க வந்துட்டு இருக்கும்போது இது பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணலாம், இது பலிக்கலைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன்னா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பசு சம்மந்தமாகட்டும் சரி, கோஷாலா சம்மந்தமாகட்டும், மகாபெரியோட அவரோட மகிமையை பற்றி நம்மளோட ஐயா வந்து சூப்பராக சொன்னார். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.